அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்கா இல்லையா சார்? இருக்குமா, கண்டிப்பாக இருக்குது. ஷேர்ஸ் மாதிரி கிடையாது, இருக்குது. ஒரு 0.5 ரிஸ்க் இருக்குது. அது ஈக்விட்டிக்கு இருக்கும். டெட்டுக்கு வந்து ஒரு 0.1 0.2 ரிஸ்க் மார்க்கெட் ஆகும். ஒரு ஷேர் 2 ஷேர் 3 ஷேர் ஆகணும். அது வந்து உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகும், டவுன் ஆகும், அப் ஆகும், ரிஸ்க் இருக்குது. இதே மியூச்சுவல் ஃபண்ட் ஆகும், ஜஸ்ட் 1000 கூட போடலாம். மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜரோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சார்? இப்போ நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பேச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்குறது இப்படிலாம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜரோட ரோல் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஃபண்ட் மேனேஜ் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் ட்ரிவன் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த சில மார்க் ஷேர்ஸ் நல்லா இருக்கும், சில டவுன் ஆகும், ஏதோ டவுன் ஆகுது, ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும், அதில் மாற்றுவாங்க. அவங்க ரோல் கண்டிப்பாக தேவைப்படுது. ரிஸ்க் கம்மியாக வேணும் எனக்கு, பட் லாங் டைம் இருக்கேன், இதில் நல்லா வரும்னாக்கா லார்ஜ் கேப் அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் கொடுக்கலாம். எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக வேணும், ஈல் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாக்கா மிட் கேப், ஸ்மால் கேப் அது மாதிரி கொடுக்கலாம். எனக்கு ரிஸ்க்கே வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க்காக வேணும், ஆனால் ஈக்விட்டியும் வேணும் அப்படின்னா திஸ் கால்ட் பேலன்ஸ்ட் ஃபண்ட். பிகினர்ஸ்க்கு எஸ்சிபி பெட்டர், ஆல்வேஸ் எஸ்சிபி பெட்டர். அது வந்து லம்சம். ஏன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க மாதம் 1000 ரூபா போட்டால், 1 இயர் போட்டால் எவ்வளோ வருது, இவ்வளோ சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். நாங்கள் வச்சுருக்கோம், இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும். அது காமிச்சோம்னாக்க அவங்களுக்கு பயம் தெரியும். எஸ்ஐபி வந்து யாரான போடலாம், அது படிக்காதவங்க கூட போடலாம், படித்தவங்க போடலாம். ஈஸி டு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சிவஸ்ரீ பிரீமியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய ஃபவுண்டருமான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஸ்ரீராம் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சரி, இப்போ எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் கம்மி அப்படின்றதுனால மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சார் கரெக்டான ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுறது? கரெக்ட். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்துருக்கீங்களா, 4 ஃபேக்டர் பண்ணுங்க. ஃபேக்டர் நம்பர் 1 எதுக்காக பண்ணுறாங்க, ஃபேக்டர் நம்பர் 2 என்ன ஏஜில் பண்ணுறாங்க, 3ஆவதுனாக்க ரிஸ்க் ஃபேக்டர், எந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் பார்ப்பாங்க. இது மெயினாக பார்த்தாலே உங்களுக்கு உள்ளே வந்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ ஷேர் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் 2 ஷேர் 3 ஷேர் வாங்கணும். அது வந்து உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகும், டவுன் ஆகும், அப் ஆகும், ரிஸ்க் இருக்குது. இதே மியூச்சுவல் ஃபண்ட் ஆகும், ஜஸ்ட் 1000 கூட போடலாம். நிறைய ஸ்கிரிப்ட் வரும், ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி கம்பேர் டு ஷேர்ஸு. இப்போ சொல்கிற ஒருத்தருக்கா வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த பணம் இருக்குது, இது வந்து எஜுகேஷன் வச்சுருக்கேன், அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும், மேரேஜ் வச்சுருக்கேன்னாக்கா அது டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணலாம். சில பேர் எனக்கு வாண்டாங்க, ஒரு 3 இயர்ஸ் இருக்கட்டும், 4 இயர்ஸ் இருக்கட்டும், லாங் டைம் பார்க்குறேன், அதுக்கு டிசைன் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மாதம் காசு வர மாதிரி இருக்கணும், அது மாதிரி கொடுங்க, ஆனால் அதுக்கு டிசைன் பண்ணலாம். இதில் டெய்லர் மேட் மாதிரி என்ன ஒன்று பண்ணலாம். உங்களுக்கு அது மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் மிஷினில் பண்ண முடியாது அது மாதிரி. ஓகே சார், இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த ஃபண்ட் சார் சூஸ் பண்ணலாம்? லாங் டைம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கேட்டு இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் போகிறது. இப்போ ரிஸ்க் கம்மியாக வேணும் எனக்கு, பட் லாங் டைம் இருக்கேன், இதில் நல்லா வரும்னாக்கா லார்ஜ் கேப் அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் கொடுக்கலாம். எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக வேணும், ஈல் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாக்கா மிட் கேப், ஸ்மால் கேப் அது மாதிரி கொடுக்கலாம். எனக்கு ரிஸ்க்கே வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க்காக வேணும், ஆனால் ஈக்விட்டியும் வேணும் அப்படின்னா திஸ் கால்ட் பேலன்ஸ்ட் ஃபண்டு. டெட் பாடி ஈக்விட்டி பார்த்து இருக்கும், அது பண்ணலாம். இது அது டெட் ஈக்விட்டி. எனக்கு ஒன்றுமே வேணாம் சார், எனக்கு வந்து பிரின்சிபல் சேஃப் ஆகணும், எனக்கு 5% கம்மியாக போகிறோம்னாக்க டெட் ஃபண்ட், கார்பரேட் பாண்ட்ஸு, லிக்விட் ஃபண்டு இருக்குது, அது மாதிரி பண்ணலாம். ஓகே சார், இப்போ திமேட்டிக் செக்டாரோட இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யார் சார் சூஸ் பண்ணலாம்? சரி, திமேட்டிக் செக்டரை பார்த்தீங்கன்னாக்க பேஸ்ட் ஆன் தேர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான்மா. இப்போ வந்து எனி திமேட்டிக் வச்சுக்கலாம், 1 இயர் 2 இயரில் கண்டிப்பாக வராது. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பண்ணாக்க மெடிக்கல், ஃபார்மா, இது மாதிரி நிறைய செக்டர் இருக்குது. செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த மூமெண்ட் பெட்டராக இருக்குது அதை பார்த்து சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதம் இப்போ வந்து ஃபார்மாவுக்கு பெட்டராக இருக்கும், நெக்ஸ்ட் ஐடி பெட்டராக இருக்கும், அது மாதிரி பார்த்து சூஸ் பண்ணலாம் செக்டரில் மட்டும். ஓகே சார், இப்போ யாரெல்லாம் சார் எஸ்ஐபி எடுக்கலாம்? எஸ்ஐபி எனிபடியாக ஒர்க்குமா. அதாவது யார் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் வரும் 10,000 வருது, 1000 பண்ணலாம் மாதம். இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க வச்சுங்களேன், நிறைய பேர் பண்ணுறோம், ஆட்டோ ஓட்டுறாங்க, கடைக்காரங்கெல்லாம் பண்ணுறோம், மாதம் 1000 வாங்குகிறோம், இதை பண்ணுறாங்க. எப்படி கண்டு அது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணலாம். ஓகே சார், மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜரோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சார்? இப்போ நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பேச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்குறது இப்படிலாம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜரோட ரோல் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஃபண்ட் மேனேஜ் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் ட்ரிவன் பண்ணுறாங்க. இன்றைக்கி சில மார்க் ஷேர்ஸ் நல்லாயிருக்கும்,
சரி டவுன் ஆகும், ஏன் டவுன் ஆகுது, ஸ்கிரிப்ட் ஜாஸ்தி இருக்கும், அதில் மாற்றுவாங்க. அவங்க ரோல் கண்டிப்பாக தேவைப்படுது. ஃபண்ட் மேனேஜர் கெப்பாசிட்டிஸ் நேச்சரில் கண்டிப்பாக பார்த்தா ஒன்று பார்க்கணும். அது டவுட்டே கிடையாது. அன்டவுட்டபிள். ஓகே சார். இப்போ பிகினர்ஸ்க்கு ஃபண்ட் சூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வரணும்னா எந்த மாதிரி ஃபண்ட் சார் சூஸ் பண்ணலாம்? பிகினர்ஸ்க்கு எஸ்சிபி பெட்டர், ஆல்வேஸ் எஸ்சிபி பெட்டர். அது வந்து லம்சம். ஏன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க. மாதம் 1000 போட்டால் ஒன் இயர் போட்டால் எவ்வளோ வருது. இவ்வளோ சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், நாங்கள் அதுக்கு வச்சுருக்கோம். இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும். அது காமிச்சோம்னாக்க அவங்களுக்கு பயம் தெளியும். பயம் போன அப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஃப்ரம் லம்சம் நிமிஷம் வருவாங்க. ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும், என்னென்னு புரிய வைக்கணும். நியூ கான்செப்ட் இது புரிய வைக்கணும் அவங்களுக்கு. இதுதான். ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கா இல்லையா சார்? இருக்குமா, கண்டிப்பாக இருக்குது. ஷேர்ஸ் மாதிரி கிடையாது, இருக்குது. ஒரு 0.5 ரிஸ்க் இருக்குது, அது தெரியுது. ஈக்விட்டிக்கு இருக்கும், டெட்டுக்கு வந்து ஒரு 0.1 0.2 இருக்கிற மார்க்கெட் அது கண்டிப்பாக இருக்குது, இல்லை சொல்ல முடியாது. ஓகே. டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி சார் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்? சரி, டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனிதிங் 3 இயர்ஸ் பண்ணிங்கனாக்கா ஈக்விட்டி ஃபண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் பெனிஃபிட் எடுத்தோம்னாக்கா டேக்ஸ் 0 ஆகிடும். மிச்சப்படி நீங்கள் 1 இயரில் எடுத்திங்கனாக்கா ஷார்ட் டைம் கெயின் லாங் டைம் கண்டிப்பாக டேக்ஸ் இருக்குது, 0 டேக்ஸ் கிடையாது. டேக்ஸ் ஸ்கீம் இருக்குது, சில ஸ்கீம் இருக்குது, ஏஎல்எஸ்எஸ் அது கூட டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே சார். இப்போ என்ட்ரி எக்ஸிட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போ சார் இந்த என்ட்ரி எக்ஸிட் ஆகணும்? சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெட் ஃபண்டு போட்டதுங்கன்னா 6 மந்த்ஸ் கழிச்சு எக்ஸிட் ஆனால் பெட்டராக இருக்கும். ஈக்விட்டினா 1 இயர் ப்ளஸ் எக்ஸிட் நல்லாயிருக்கும். என்ட்ரிக்கு எப்போ நான் என்ட்ரி ஆகணும் பிரச்சனை இல்லை. எக்ஸிட் மட்டும் அந்த பிளான் பண்ண பெட்டராக இருக்கும். அவாய்ட் பண்ணலாம், லோட் அவாய்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து குரோர்பதி கான்செப்ட் வந்து ரொம்ப பிரபலமாகவே பேசப்படுது. இப்போ ஒரு 25 இயர்ஸ் பர்சன் வந்து மந்த்லி வந்து ஒரு 35K ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இந்த குரோர்பதி பிளான் எப்படி சார் சொல்லுவாங்க? எஸ், சரி, தே ஹேவ் கோல், எல்லாத்தையும் கோல். தே ஹேவ் கோல். எனக்கு வந்து இந்த வீடு வாங்க போகிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் இவ்வளோ, கார் வாங்க போகிறேன், ப்ராப்பர்ட்டி காஸ்ட் இவ்வளோ, அந்த காஸ்ட் இவ்வளோனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கோல் பிளான் பண்ணலாம். இவ்வளோ இன்கம் இருக்கா, இவ்வளோ போட்டிங்கனாக்கா இவ்வளோ மாதத்துக்கு வருஷத்துக்கு இவ்வளோ வரும், அதுமாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான்னா எப்படி சார் சொல்லுவீங்க? எஸ்ஐபி மூலயமா போகலாமா? எஸ்ஐபி பெஸ்ட், ஆல்வேஸ் பெஸ்ட். எஸ்ஐபி வந்து யாரான போடலாம், அது படிக்காதவங்க கூட போடலாம், படித்தவங்க போடலாம். ஈஸி டு ஆக்சஸ் அது. ஓகே சார். இப்போ வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த இதை சூட் பண்ணலாம்? எஃப்டியா இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டா இல்லை ஸ்டாக்ஸா ட்ரேடிங்? இப்படி ஒரு வெல்த்தை வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சார் சூட் பண்ணலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? சரி, வெல்த்து மட்டும் கான்செப்ட் பண்ணானாக்கா இதான் பேஸ் வச்சுக்கணும். அது பேஸ்னாக்க அந்த சென்சஸ் அந்த பேசிக் கீழே தான் பேங்க்கோட காஸ்ட் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது என்பிஎஃப்சி, நான் பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கும். அதுக்கு மேலே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்குது பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி வேணும்னாக்கா அது மாதிரி பண்ணலாம். பெஞ்ச் மார்க் தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இதுதான் நமக்கு பாருங்கள். இப்போ இண்டெக்ஸ் வந்து 8 வச்சுங்கன்னா 8 இண்டெக்ஸ்னாக்கா பேங்க் 7.2 கொடுப்பாங்க, என்பிஎஃப்சிக்கு 8 கொடுப்பாங்க, மியூச்சுவல் 9 கொடுப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஆல்வேஸ் இருக்கும். அது தகுந்த கிளைண்ட் என்ன மாதிரி நீட் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ வேணும், ஒரு நாள் பணம் வேணும், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிச் பண்ணுறதாங்க. ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.